ஐயனார் துணை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம ராகவ் இருந்துட்டு நிலாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நேராக வீட்டுக்கே வராங்க. நிலா இந்த பக்கம் சேரின் கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னோட கல்யாண விஷயத்துல உங்களை யார் அந்த ராகவ் கிட்ட சொல்ல சொன்னாங்க? ஏற்கனவே அந்த ராகவ் என்னை பார்த்தாவே ஏதாச்சும் என்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த விஷயத்த வேறு நீங்கள் சொல்லிட்டீங்க. கல்யாணம் ஆனால் கூட எனக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனால் நான் உங்களை சின்சியராக லவ் பண்ணுறேன்னு வேறு பிரச்சனை பண்ணிகிட்ருக்காரு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏதோ அந்த தம்பி கேட்டதுனால தான் நான் சொன்னேன், மற்றபடி அவங்க மனசில் இந்த விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. உங்ககிட்ட நான் மன்னிப்பு கூட கேட்டுக்கிறேம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன். உங்களை மேலே நான் எவ்வளோ மரியாதை வச்சுருந்தேன் தெரியுமா? ஆனால் எல்லா மரியாதையும் நீங்களே பார்த்து கெடுத்துக்கிட்டீங்க. இனிமேல் நீங்கள் என் கூட பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சோழன் இருந்துட்டு ஏன்னா இப்படியெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் ஒரு பக்கம் கேட்கும். நீயும் என்ன புரிஞ்சுக்காமல் பேசிக்கிட்டு இருக்க. அவர் கேட்டாருன்றதுனால தான் நான் சொன்னேன், மற்றபடி அவர் மனசில் இந்த விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் எதுக்காக என் தம்பி வாழ்க்கையை கெடுக்க போகிறேன்? நீயும் நீலாவும் சேர்ந்து வாழணும்னு நான் எத்தனை நாள் ஏக்கப்பட்டிருப்பேன். ஆனால் கடைசி நிமிஷத்தில் அந்த ராகவ் இப்படி செய்வாருன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் இருந்துட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. நடேசன் இருந்துட்டு உன் வாழ்க்கையை நீயே தாண்டா கெடுத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கிட்டே சண்டை போடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.